வாடிங்க. நந்திக்காவலா என்ன யாருன்னு அறிந்தாய்? உங்களை பார்த்தா தெரியுதுங்க. உடம்பெல்லாம் ஒரே பாம்பா மேயுது. கையில தவத்துக்கு போறோம்னாட்டு வேலை எடுத்துக்கிட்டு திரியுறீங்க. பண்ணி குத்துறோம். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? தலையில இருக்கிற பாம்பு கூட கடிக்கிறது இல்ல. எந்த பாம்பும் கடிக்காது எனக்கு. சாமி அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்களால என்ன நடக்குது? இனிமேல் என்ன நடக்கும்? ஒவ்வொன்னா சொன்னா நானும் அறிவேன், ஜனங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. நான் யாருன்னு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் யார் என்று சொல்லிவிட்டேன். கை கட்டி வாய்ப்பட்டி காலையில விழுந்துடுவாய். காலையில விழுந்துருவேன். கடை திறந்தா விழுந்துருவேன். கடை பெறாளு. நான் யார் தெரியுமா? வெள்ளை தேரி மலையில் வாழ நந்திக்காவலா இப்பொழுது புரிந்திருக்கமே. புரியல. ஏனடா? யாரு நீங்க? உங்க பேர் என்ன? பின்னாடி பொட்டுக்காரன்னு வாயை திறந்து என்னமே மென்னுகிட்டே இருக்கிறான். அதனால யாருன்னு தெரியல. பல்லு இல்லாத கூட மெல்றான் சாமி. சவுண்டு மறுக்குன்னு கேட்கு. கேவலா எல்லாரும் பப்ளிக் எடுத்தா நிற்க முடியும். பட்டாணிக்காரிலே குறைக்கும். ஆமா, கதையை ஓட்டுங்க. நந்திக்காவலா வெள்ளங்கிரி மலையை பொற்பிடமாக இருந்திருக்கூடிய மும்மூர்த்தி தேவலே முதல் கடவுள். மும்மூர்த்தி தேவலே முதல் கடவுள். ஆமா, என் பையன் 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுள் சிவபெருமான் என்று சொல்லலாம். சாமி எல்லா ஜீவபேதங்களுக்கும் உயிருள்ள ஜீவனுக்கு அனைத்துமே 2 கண்ணு தான் உண்டு. எனக்கு 2011 கண்ணுன்னு சொல்ற இருக்கட்டும். நீங்க எப்படி பிறந்தீர்கள்? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? 2011 நேத்திரம் என்று சொல்றையே. மாயிட மக்களுக்கெல்லாம் 2 கண்கள். உனக்கு மட்டும் 2011 நேத்திரம் எப்படி? எங்க இருந்து வந்துச்சு? எங்க எல்லாம் மூட்டை கட்டி தோல் மேல போட்டு வந்துக்கிறியா? எங்க இந்த 2011 கண்களும்? என் சிரசிலே 5 முகம் இருக்கிறது அல்லவா? ஆமா, 5 சிரம். ஆமா, 5 சிரம். ஒவ்வொரு சிரசும் 2 கண்கள். 5 சிரத்துக்கும் 10 கண்கள். நடுவில் இருக்கிறவா தர்ம சிரம். அதற்கு முன்பு 3 கண்கள் இருக்கிறது. 3 கண்கள். ஆமா, சரிங்க. இப்போ 11 கண்கள். ஆமா. பிறகு 2000 எங்க வச்சிட்டு இருக்கற? என் மேனியிலே உலாவி கொண்டிருக்கலாவா ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கோ தலை 1000 சிரம். 1000 சிரம். ஆமா. ஒரு சிரசுக்கு 2 கண்கள் என்றால் 2000 கண்கள். ஆமா. 2011 நேத்திரம் படைத்த பரமசிவனாக இருந்தாலும் வெள்ளிங்கிரி மலையை பொற்பிடமாக இருந்து வந்தாலும் நான் யாரை மலையிட்டேன்?
என் தேவி உமா பார்வதி சொல்லலாம். உமையவள் உமையவள் உலகை காக்கும் மறுபொருள். ஆமா. அப்படி உமையவளை திருமணம் செய்து நாங்கள் கண்ட பெருமை என்ன? எங்கள் அருளால் எத்தனை குழந்தைகள் பிறந்தது? எத்தனை குழந்தைகள்? ஆமாங்க, உங்களால் பிறக்கப்பட்ட குழந்தைகள் யாரா? எத்தனை குழந்தைகள்? சிவனோட அருளாலே முதல் பிறந்த பிள்ளை பிள்ளையார் என்று பெயர் வைத்தோம். பிறந்த தொந்தி கிழவதி. ஆமா. பிறகு அதற்கு பிறகு நெற்றிக்கண் பொறியிலே பிறந்தான் வேலவன். அசுரை வலிக்க வேலவனை என்று நடத்தும். தென்பழனி ஆண்டவன். ஆமா. தமிழ் கடவுள். உண்மைதான். முருகப்பெருமான். என் பெயர் சிவபெருமான். முதல் பிறந்தான் அல்லவா விநாயக பெருமான். அதற்கு பிறகு பிறந்தவன் முருகப்பெருமான். இப்படி உமாவும் இந்த சிவன் அருளால 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து வெள்ளிங்கிற விலையில இருந்தாலும் வாழ்ந்தோறும் என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? எருமை முதல் ஆணை வரை யானை வரை. ஆமா. அனைத்து ஜீவங்களுக்கும் படிகளுக்கும் பரமக்கிழவன் நான். எருமின் கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கு படியளிக்கக்கூடிய கருத்தான்னு சொல்றீங்களே, உங்களுடைய திருவிளையாடல் என்னென்ன எத்தனை இருந்தாலும் என் மனைவி எந்த புறத்தில் இருக்கிறார் அவளை அழைத்து அவளிடம் சொல்லி உலகமெங்கு படியளக்க போக வேண்டும். ஏன் எதனால சிவனை காணாம என்று எத்தனையோ பேர் பசுமையும் பட்டினியா வேறப்பா அவளிடம் ஒரு வார்த்தை சொல்லி உலகமெங்கும் படியளக்க போக வேண்டும். வா போகலாம்.